ஒரு குட்டி கதை. ஒரு ஹோட்டலுக்கு ஒரு வயசானவர் போறார். அவரோட அப்பியரன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னா, கிழிஞ்ச சட்டை, அழுக்கு பிடிச்ச வேஷ்டி, தலையெல்லாம் பரட்ட தலை. சரியா? ஸோ இந்த மாரி ஒருத்தர் வந்து போறாரு ஒரு ஹோட்டலுக்கு. அங்க நின்னுட்டுருக்க சர்வர் இவர ஏளனமா கீழேருந்து மேல வரைக்கும் அப்படியே ஸ்கேன் பண்றான். ஏன்னா, அவரோட அப்பியரன்ஸ் அப்படி இருக்கு இல்லையா? ஸோ ஜென்ரலா இப்ப இருக்க சிச்சுவேஷன், இப்ப இருக்க காலகட்டத்தில அப்படிதான் பார்ப்பாங்க. எல்லாம் டிப் டாப்பா ஒரு பிச்சைக்காரன் கூட டிப் டாப்பா ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்ல இருந்தான்னா, அவன் ரொம்ப பணக்காரன்னு நெனப்பு. ஸோ அந்த மாதிரி இந்த வயசானவர பார்த்து அவன் ஏளனமா பார்த்தான். அவர் பார்த்தோனே இவர் உள்ள போயிட்டு அந்த சர்வர் கிட்ட, "தம்பி சாப்பாடு இருக்கா?" அப்படின்னு கேட்டிருக்கான். உடனே அந்த சர்வர் இந்த வயசானவர்கிட்ட, உங்ககிட்ட முதல்ல சாப்பிட்றதுக்கு காசு இருக்கா?" அப்படின்னு கேட்டிருக்காரு. உடனே இவரு வயசானவரு, "எவ்வளோப்பா தம்பி ஆகும்?" அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு சர்வர் வந்துட்டு, "ரூ. 50ங்க சாப்பாடு. உங்ககிட்ட இருக்கா?" அப்படின்ட்டு தெனாவெட்டா தான் கேட்டிருக்கான். அப்போ இந்த வயசானவரு, "ரூ. 45க்கு கிடைக்குமாப்பா? என்கிட்ட ரூ. 45 தான் இருக்கு. ரூ. 45க்கு தரியா?" அப்படின்னு கேட்கவும், சர்வர் இருந்துட்டு, "ரூ. 45 தான் இருக்கா? சரி, ரூ. 45க்கு தயிர் இல்லாம தான் வரும். பரவாயில்லையா?" அப்படின்னு கேட்டிருக்காரு. "பரவாயில்ல தம்பி. எனக்கு தயிர் இல்லாமயே சாப்பிட குடுங்க. நான் சாப்பிட்டுக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு சர்வ் பண்றாங்க. ஸோ சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. தயிர் இல்லாம இந்த சாப்பாடு பரிமாறப்படுகிறது. அப்போ சாப்பிட்டதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. அந்த பெரியவரு ரூ. 45 அந்த அந்த அமௌண்ட்டு அங்க பில் பே பண்ணியாச்சு. சரிங்களா? அதுக்கப்புறம் அந்த சர்வ் பண்ணான் இல்லையா? அந்த சர்வர் பையன கூப்பிடுறாரு. இவரும் சொல்லுங்க அப்படின்ட்டு போறான். அப்பவும் ஏளனமா தான் கேட்குறான். இப்போ போன உடனே இந்த பெரியவர் வந்துட்டு, தம்பி இந்தாப்பா ரூ. 5 அப்படின்னு சொல்லிட்டு கையில குடுக்குறாரு. அந்த ரூ. 5 கையில வாங்கின அவனுக்கு மூஞ்சியே இல்லைங்க. கில்டி கான்ஷியஸ். ஏன்னா ஏளனமா பார்த்தான். ஆனா அவர் இப்ப ரூ. 5 டிப்ஸ் தரார். ரூ. 50 சாப்பாட்டுக்கு ரூ. 5 டிப்ஸ் தரார். அப்போ அந்த பையன் ரொம்ப தலை குனிஞ்சு போய் நிக்கிறான். அப்ப கேட்குறான் பெரியவர்கிட்ட, "ஐயா, அதுதான் உங்ககிட்ட இப்ப ரூ. 50 இருந்துச்சுல்ல, அப்புறம் ஏன் ரூ. 45க்கு சாப்பாடு கேட்டீங்க? அப்புறம் ஏன் தயிர் இல்லாம சாப்பிட்டீங்க?" அப்படின்ட்டு. அதுக்கு அந்த முதியவர் பதில் சொன்னாராம், "ரூ. 45க்கு தயிர் இல்லாம நான் சாப்பிட்டுருவேன் தம்பி. எனக்கு அது போதுமானது. அந்த ரூ. 5 இருந்துச்சுன்னா, உன் முகத்துல சிரிப்பு இருக்கும். அத பார்த்துருக்க முடியாதுல்ல. உன்னைய மகிழ்ச்சிப்படுத்தணும். உனக்கு அந்த ரூ. 5 குடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் ரூ. 45க்கு சாப்பாடு கேட்டேன்." அப்படின்னு சொன்னாராம். உன் முகத்துல பார்க்குற அந்த சிரிப்பு தான் முக்கியம்னு சொல்லிட்டு அந்த ரூ. 5 குடுத்துட்டு போயிட்டாரு. ஸோ இதிலிருந்து முதியவருக்கு இவர் வந்து உணவ தான் பரிமாறினாரு. ஆனா அந்த பெரியவரு இவருக்கு பதிலுக்கு என்ன தெரியுமா சொன்னா? உணர்வை, அன்பை, பாசத்தை, அன்பை, பரிவை, மரியாதைன்னா என்ன அப்படிங்கிறத சொல்லிக் குடுத்துட்டு போயிருக்காருங்க. நம்மளும் கத்துக்கணும்.